அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனசேகர். நம்மளுடைய அரசியல் அப்டேட்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 4 முனை போட்டி. அதாவது இந்த முறை தமிழ்நாட்டில் 4 கட்சிகள் போட்டியிடுறாங்க. அதாவது திமுக, திராவிட முன்னேற்ற கழகமும் அதோடைய கூட்டணி கட்சிகளும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும். இவங்க 2 பேரும் கூட்டணி கட்சிகளாகவும், இன்னும் 2 கட்சிகள் நாதாகா, நாம் தமிழர் கட்சி மற்றும் தாவேகா, தமிழக வெற்றி கழகம், இந்த கட்சிகள் தனித்து போட்டியிடுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த திமுகவும் அதிமுகவும் நம்மள ஒரு 50 வருஷமா ஆண்டுகிட்டு இருக்காங்க. பட் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குங்க. அவங்க காலத்தில் சில நல்ல விஷயங்களும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் நிறைய கான்ஸ்பிரசிஸ், அதாவது நிறைய குற்றச்சாட்டுகளுமே அவங்க மேலே இருந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லாக்அப் டெத்தாக இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா போதை மருந்து பழக்கமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கான்ஸ்பிரசிஸ் இருக்குது. பட் நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணியிருக்கோமா, நம்மளுக்கு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்களோ அது 100% அச்சீவ் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. சரி, மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, இதோடைய கருத்து கணிப்புன்னு சொல்றாங்க. அந்த கருத்து கணிப்பு எப்படி போயிட்டு இருக்குது? புதுசா வர கட்சிகளுமே அவங்களுடைய வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. அதை நிறைவேற்றுவாங்களா, நிறைவேற்ற மாட்டாங்களா? இந்த மாதிரி எல்லா கட்சிகளையும் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிகள் ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான இலவசங்களும் கிடையாது. நான் தமிழ்நாட்டுக்கு உண்டான வளர்ச்சி போக்கை தான் காட்டுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா நிற்கிறாங்க. அதே மாதிரி தாங்க தாவேகாவும் ஆரம்பத்துல எந்த விதமான இலவச பொருட்களும் கிடையாதுன்னு சொன்னவங்க இப்போ இலவசங்களை கொண்டு வராங்க. அதுவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்கப்படுது. இந்த மாதிரி 4 முனை போட்டி இந்த வாட்டி கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். பிளஸ் இதுல யாரு ஜெயிக்க போறாங்க, ஜெயிச்சவங்க எந்த வாக்குறுதி கொடுத்தாங்களோ அந்த வாக்குறுதி எப்படி காப்பாற்ற போறாங்கன்றது ஒரு பெரிய $1,000,000 கொஸ்டினாவே இருந்துகிட்டு இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சரிங்க யாரு வந்தாலுமே இது மாதிரி தான் பண்ண போறாங்க, நான் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம மைண்ட்ல கண்டிப்பா வரக்கூடாது. நம்மளுடைய தலையாய கடமை கண்டிப்பா ஓட்டு போடுறது. தயவு செஞ்சு உங்களுக்கு எந்த கட்சியை பிடிச்சிருக்குதோ, எந்த தலைவரை பிடிச்சிருக்குதோ அவங்களுக்கு உண்டான ஓட்டை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.